எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். என்னங்க ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட தெரியாமையாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான வீடியோ இல்லை. வழக்கமாக நம்ம போடுற ஜூஸை விட இந்த மெத்தடில் நீங்கள் போடும்போது ஜூஸோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. வழக்கமாக ஆரஞ்சு ஜூஸ் இந்த ஆரஞ்சு புளியிற மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அதில் தான் புளிஞ்சு எடுப்போம். அதில் புளிஞ்சு எடுக்கும் போதுமே நமக்கு பியூராக கிடைக்கும். ஆனால் அதில் இந்த பல்ப்பு சீட்ஸ் எல்லாம் தங்குற போது நம்ம ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துருவோம். அப்போ அந்த பல்ப்பில் இருக்கிற அந்த ஒரு சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். ஒருவேளை அந்த பல்ப்பை சேர்த்து குடிக்கலான்னா பசங்க குடிக்க மாட்டாங்க, அதை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த பல்ப்பையும் சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு அந்த சத்துக்கள் வேஸ்ட் ஆகாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க சீட்ஸை எடுத்துகிட்டு இந்த பல்ப்பை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த தோலில் கொஞ்சம் எங்கேயாவது பிசுறு ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ஏன்னா சின்ன பீஸாக வச்சுருக்கிறதுனால கையால் நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா இருக்கிற அந்த ஜூஸுமே நமக்கு உள்ளே விழுந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். ஒருவேளை புளிப்பாக இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே கூட ராவா கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பல்ப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா அரைச்சி இதனால் உங்களுக்கு சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த சத்துக்கள் எல்லாமே ஜூஸில் அப்படியே எக்ஸ்ட்ராக்டாகவே கிடச்சிருது. நமக்கு பசங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு திருப்தி நமக்கு கிடச்சிரும். நீங்கள் எப்போவுமே ஜூஸஸில் மட்டும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் கண்டிப்பாக குறையும் தான். அதே மாதிரி போட்ட ஜூஸை சீக்கிரமாகவே கன்சியூம் பண்ணிடுங்க. வித்தின் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் அது குடிக்கிறது நல்லது. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.